மாணிக் பாஷா மாதிரி ஒரு கம்பெனி மிகப்பெரிய டர்ன் அரவுண்ட் கொடுத்துருக்கு. 2011 இருந்து 19 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லோ பிளாஸ்டிக் சப்ளையரா தான் இருந்தாங்க. அதாவது ஒரு பிளாஸ்டிக் குட்ஸ் மேனுஃபேக்சரர். ஸ்டாக் பிரைஸ் அதே லெவல் இருந்தது. கம்பெனில ஒண்ணுமே பெருசா நடக்கல. 2019க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட PLI ஸ்கீம்ஸ் வந்துச்சு. இவங்க ஒரு கன்சியூமர் டியூரபிள் கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சாங்க. அதாவது ஏசி யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது மிகப்பெரிய கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏசிக்கு அப்புறம் டிவி, ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு துறையா போக ஆரம்பிச்சாங்க. கடந்த 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட ரெவென்யூ 50% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீரேட்டிங், இந்த ஸ்டாக்ல ரீரேட்டிங்கும் நடந்திருக்கு. இன்வெஸ்டர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளவும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்ற கம்பெனி பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது அதோட பாஸ்ட் என்ன, ப்ரெசென்ட் என்ன, ஃபியூச்சருக்கு அவங்க என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எதெல்லாம் இவங்களுக்கு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த கம்பெனி இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு பாருங்க.